ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காயில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நேந்திர வாழைப்பழத்தில் பழம்பொரி கேரளா ஸ்பெஷல் ஃபுட்டு. ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் சோயா செஞ்ச ரெசிபி பழம்பொரியும் முட்டை சம்மங்கியும் ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இது ரொம்பவே ஃபேமஸான ரெசிபியாம் கேரளாவில். நம்மளும் செய்யலாமா? பழம்பொரி செய்கிறதுக்கு 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, சுகர் 2 டேபிள் ஸ்பூன், வாட்டர் 1 கப் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நேந்திர வாழைப்பழத்தை 2ஆக கட் பண்ணி நம்ம பஜ்ஜிக்கு ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கணும். மிக்ஸ் பண்ண மாவில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் பழம்பொரி ரெடி. நெக்ஸ்ட்டு எக்கு சம்மந்தி செய்கிறதுக்கு எக்கை பாயில் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சி ஜாரில் தேங்காய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி சேர்த்து 1-2 பல்ஸ் மோடில் அரைச்சி முட்டை மேலே வச்சு முட்டையில் டிப் பண்ணி தவால ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தால் எக்கு சம்மங்கி ரெடி. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்பவே நல்லா இருந்தது. கேரளா ஸ்டைலில் அடிப்பொலியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.